ஹாய், வெல்கம் டு என்எஸ்கே ஃபேமிலி vlogs. இன்றைக்கி என்ன போக போகிறோன்னா
நின்றுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு சாமி ஸ்டாச்சு மாதிரி இருந்தது. அதில் ஏதோ பாம்பு இருந்தது. கீழே உள்ளிருக்கு வந்து கோல்டு ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு போல். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளிருக்கு போனால் நிறையா வெரைட்டிஸில் பாம்பு இருந்தது. ஆனால் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஓரத்தில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா பானை ஃபுல்லாக அந்த பாம்பு தான். இது வந்து சாரப்பாம்பு. இன்றைக்கி தான் நான் பார்க்குற சாரப்பாம்பை அந்த போர்டில் எழுதியிருந்ததுனால தான் எனக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பாம்பு வாழ்வாக தெரிஞ்சிச்சு. அடுத்தது பச்சை பாம்பு வந்து கண்ணாடியில் நல்லா தெரியல. ஆனால் இதில் 3 பாம்பு இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓனாக இருந்தது. பச்சை கலரில் ஓனா, அது ஓனன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ரெட் அனகோண்டா. அது நான் போனப்போ வந்து நல்லா வாயை பொளந்துட்டு இருந்துச்சு. இது வந்து பெரிய மலை பாம்பு. தலை எங்கே இருக்குது, வால் வந்து ஒரு சைடில் கிடந்துச்சு. இது வந்து தண்ணிக்குள்ளே கிடக்கு. பாம்பு எங்கடான்னு அது பாட்டு தண்ணியில் அசால்ட்டாக படுத்துருக்கு. ஆனால் இது கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பச்சோந்தி. 2 இது இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஆமை. அது வந்து தூரமாக வச்சுருந்தாங்க. எதுவுமே வந்து கிட்டக்க பார்க்குற மாதிரியே இல்லை. எல்லாமே கேட் போட்டிருக்காங்க. சேஃப்டிக்கு தான். சேஃப்டி ஓகே, பட் எதுவுமே தெரியல. ரொம்ப நல்லா வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு செப்பரேட்டாக வந்து இந்த பேட்ரி வெஹிக்கிளில் போனதுனால செப்பரேட்டாக ஒன்றா பார்த்தோம். ஆனால் வந்து இதில் வந்து பேட்ரி வெஹிக்கிள்னு ஒன்று இருக்குது, லயன் அண்ட் டியர் சஃபாரின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து ராஜாவை பார்க்க போகிறோம். காட்டோட ராஜா லயனை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு லைனை பார்த்தோம். அது வந்து ஜூவில் வந்து செப்பரேட்டாக பார்க்குறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து காட்டுக்குள்ளே வந்து விட்டுருப்பாங்க போல். அது வந்து காட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குமா. அதனால சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோட நாங்கள் போன வந்து சஃபாரியில் வந்து ஃபுல்லாக வந்து வலை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து இப்போது லைன்லாம் வந்து நம்ம மேலே வந்து விழுக வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த சேஃப்டிக்காக வந்து அது மாதிரி போட்டிருந்தாங்க. போயிட்டே இருந்தோம். ஆனால் நல்லா சேஃப்டியாக வச்சுருக்காங்க. ஒரு இடத்துலையும் போகும்போது வந்து இப்போ மானை பார்க்க போகிறோன்னா போகிறதுக்கு வந்து ஒரு கேட் வச்சுருக்காங்க. அது உள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா லைனை பார்க்குறதுக்கு ஒரு கேட்டு. ஏன்னா அது வந்து வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 2 வே கேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லா கரெக்டாக அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா கூப்பிட்டு போனாங்க. பார்த்தா மானு கூட்டமாக இருந்துச்சு. இந்த மானு தான் வந்து இந்த கொம்பு இங்கே எல்லா மானுமே இருந்தது. கொம்பு வச்சது, வைக்காதது, அப்புறம் வந்து குட்டி கொம்பு, அது மாதிரி மான்லாம் இருந்தது. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் வந்து புள்ளி வச்சது தான் மான்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் மான் தானாம். இது கொஞ்சம் இதே வந்து அங்கங்கே நின்றுட்டு இருந்துச்சு. இது வந்து கும்பலாக இருந்ததுனால அங்கே கொஞ்சம் நேரம் வந்து நிற்க வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் கூட ஒரு பாப்பா வர வந்திருந்தாங்க. அந்த பாப்பா வந்து இதை பார்த்துட்டே பயந்து அதை பார்த்ததுலேருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து அவ்வளோ பெரிய இது பயம்லாம் இல்லை. ஏன்னா நம்மளை கரெக்டாக வந்து அவங்க செக்யூர்டாக தான் கூப்பிட்டு வராங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மான் சூப்பராக இருந்துச்சு. கெவின்கிட்ட காமிச்சோம். கெவினும் பார்த்து அம்மா அப்படி சொல்லிட்டு இருந்தான். அங்கே பார்த்திங்கன்னா கொம்பு வச்ச மான் அது மாதிரிலாம் இருந்தது. ஆக்சுவலாக மான்லாம் வந்து எதுவுமே செய்யாதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மான் நின்றுட்டு இருந்துச்சு. நான் வந்து வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரில. வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் நான் எடிட் பண்ணும்போது பார்த்தா அப்படியே அந்த ரோட்டில் வந்து வளையும் போது அந்த டேர்னிங்கில் வந்து அந்த ஒர்க்கர்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. மான் வந்து ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கு. அப்போ தான் வந்து மான் எதுவும் பண்ணாது போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இந்த புள்ளி மான் வந்து டச் பண்ணிட்டு இருந்தால் அது எதுவுமே பண்ணல. அது பாட்டுக்கு போயிடுச்சு. பார்த்திங்களா, தண்ணியெலாம் குடிச்சிட்ருக்கு மான். இது ஃபுல்லாக மான் ஏரியா போல் இருக்குது. மானுக்குன்னு லைனுக்கு செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேட் வந்தது. இந்த கேட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தா சிங்கம் இருந்தது. அதில் பார்க்கலாம். ஓகேவா, பார்க்க போகிறோம். அந்த வந்து உள்ளே வந்து ஆண் சிங்கத்தை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து உருமுறை சவுண்டு தூரத்துலேருந்து இருக்கும்போது கேட்டுச்சு. ஆனால் பெண் சிங்கத்தை வந்து வெளியில் தான் விட்டுருந்தாங்க. அது வந்து நாங்கள் வரும்போது கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் வர அது வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஆனால் வந்து ரிட்டன் என்ன பண்ணாங்க தெரியல, அவ்வளோதான் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் அவங்க வந்து அப்படியே யூட்டர்ன் போட்டுட்டு அந்த சிங்கத்து பக்கத்தில் போய் காமிச்சாங்க. அது இன்னும் நல்லா தெரிஞ்சிச்சு. அதை பார்க்கலாம்.
அந்த பென்சிங் வந்துருச்சு. ஆக்சுவலாக அது வெளியில் நின்றுட்டுருக்கு. வெளியில் மீன்ஸ் அந்த ஆண் சிங்கத்தோட கேட்டுக்கும் அந்த பென்சிங்கும் அடுத்து நம்மளோட சஃபாரி நின்றுட்டுருக்கு. வெளியில் இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது. அதுதான் ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சு. இது இவ்வளோ தான் நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அடுத்து நிறையா லைன்ஸ் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. இந்த 2 லைன் தான். அப்படியே அந்த சைடு கொஞ்சம் தூரமாக யூட்டர்ன் போட்டு பார்த்தாக்க க்ளோஸில் நின்றுச்சு. ரொம்ப ரொம்ப க்ளோஸு. எப்படி சொல்கிறது, அதுக்கும் அந்த லைனுக்கும் எங்களுக்கு ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். 10 மீட்டருங்கிறது தான் டிஸ்டன்ஸாகவே இருக்கும். சூப்பராக இருந்தது. ரொம்ப க்ளோஸில் பார்த்தேன், நல்லா இருந்தது, ஒர்த்தாக இருந்தது. அப்புறம் ஆண் சிங்கம் எட்டி பார்த்துச்சு, உரிமிக்கிட்டே இருந்தது, செம்மையாக உரிமிக்கிட்டே இருந்தது. அப்புறம் இந்த பெண் சிங்கம் இந்த விண்டோ இருக்குல்ல, இந்த சஃபாரியோட விண்டோவில் அதோட வாலை போட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அது கேட்டை அது ஆக்சுவலாக தண்ணி தாகம் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். வெளியிலேயே தண்ணி இருந்துச்சு. கடைசியில் நாங்கள் வரும்போது அது வெளியில் போய்ட்டு தண்ணி குடிச்சிச்சு. ஸோ பாவமாக இருந்தது. என்ன தான் அது ப்ரொடக்ட் பண்ணாலும் அதுக்கு வேணுங்கிற நேரத்தில் அதுக்கு என்ன தான் அது ஒரு அனிமல் தானே, வெளியில் வாட்டர் இருந்தது, அதை பார்க்காம அப்படியே சுற்றிட்டு இருந்துச்சு. கடைசியில் அது குடிச்சிருச்சு. ஓகே, போயிட்டு குடிச்சிருச்சு. அப்புறம் தான் எங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சு, அது வாட்டருக்காக தான் வந்திருக்கும் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு. அழகாக இருந்தது. உள்ளே இருக்கவங்கலாம் கேட்டுருந்தாங்க, பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கலாமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தொட்டுலாம் பார்த்தாக்க அவ்வளோதான், போயிட்டு சேர்ந்துட வேண்டியது தான். தூரத்துலேருந்து பார்த்தது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய கால், பெரிய வால், பல்லெல்லாம் பார்த்தா செம்ம பெருசு, பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அந்த ஆண் சிங்கத்தை பார்த்திங்கன்னா எப்படா எனக்கு வெளியே விடுவீங்க அப்படிங்கிற மாதிரியே இங்கிட்டும் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், ஏன்ப்பா அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அது காட்டோட ராஜா, அது யோசிச்சுட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தார். மொத்தத்தில் ராஜாவே சோம்பேறியாக இருக்கார், பெண் சிங்கம் தான் வேட்டை வேகமாக இடையில கிளாஸ் போட்டிருக்காங்க, அதனால் கிளியராக தெரியல. அந்த நெட்டுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். பாருங்கள், அவர் நடந்துக்கிட்டே இருக்கார். இப்போ அந்த சாப்பாடு உள்ளவங்களுக்கு சாப்பிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நாங்கள் வெளில வந்துட்டுருக்கும் போதே பெங்கால் டைகர் இருந்தது. ஆக்சுவலாக இங்கே நிறைய பெங்கால் டைகர்ஸ் தான் இருக்குது. நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் டைகர்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பெங்கால் டைகர் இருக்குது. அது நல்லா க்ளோஸாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் சஃபாரியில் வந்தோம். பேட்ரி வெஹிக்கிளில் வந்தாலும் இப்படி தான் சரியாக பார்க்க முடியாது. அதனால் நான் எதை ப்ரிஃபர் பண்ணேன்னா சைக்கிள். ஏன்னா நீங்கள் அங்கங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கங்கே பார்த்துட்டு க்ளோஸாக பார்த்துட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரடி காமிச்சாங்க. கரடி அது நல்லா க்ளோஸ் டு சஃபாரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கரடி சூப்பராக இருந்தது. இதுதான் நாங்கள் பார்த்தது வண்டலூரில். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.